வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் உங்களோட சேமிப்பு ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது. நான் எப்படி சேமித்து வச்சாலும் என்னால் சேமிக்க முடியல, எனக்கு செலவு தான் அதிகமாக வருது, என்னுடைய வருமானம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உங்களோட வருமானம் கம்மியாக இருந்தாலும் உங்களோட சேமிப்பு சின்னதாக கூட இல்லை அப்படின்னா, உங்களோட சேமிப்பு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, இந்த நான் சொல்ல வரக்கூடிய இந்த விஷயத்தை, முக்கியமான இந்த டிப்பை, ரியலிஸ்டிக் மணி சேவிங் டிப், இந்த ஒரே ஒரு டிப் தான். இந்த டிப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும். உங்களோட சேமிப்பு 100% ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் நான் சேமிப்பே ஸ்டார்ட் பண்ணலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்தில் உங்களோட சேமிப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லெவலை ரீச் பண்ணியிருப்பீங்க. அப்படி என்ன டிப் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிப் என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறக்கூடிய டிப்பு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்க டிப் தான். ஃபஸ்ட்டு பணத்தை சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா, ஓகே 10% எவ்வளோ ஒரு அமௌண்ட்டு நீங்கள் சேமிப்புக்குன்னு நீங்கள் ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டு, சேமிப்பை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் தான் நீங்கள் செலவு செய்யணும். ஓகே, நான் இதை ஒரு வரியில் நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த சேமிப்பு என்னென்னலாம் நீங்கள் எப்படி கஷ்டப்படுவீங்க, இந்த சேமிப்பு டிப்ஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், இதை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதை ஒரு லைனில் சொல்லிட்டு போகல. இதை நீங்கள் பண்ணலை, சேமிப்பு பண்ணாமல் செலவு பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து நீங்கள் பண்ணீங்க, எப்படி பண்ணால் எப்படி நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பணத்தை எடுத்துட்டீங்க, சம்பள பணத்தையும் உங்கள் வருமானத்தையும் கையில் எடுத்துட்டீங்க. நீங்கள் சேமிப்புக்குன்னு எடுத்து வைக்காமல் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் சேமிப்புக்குன்னு பணத்தை எடுத்து வைக்காமல் நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்து வைக்காமல் பணம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஸ்பெண்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களால் ஸ்பெண்டிங்கை நிறுத்தவே முடியாது. அதுதான் நீங்கள் ஒன்ஸ் ஒரு சம்பளத்தை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு செலவு தான் வரும். நீங்கள் ஐயோ நம்ம சேமிப்பை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த நீங்கள் என்ன தான் உங்கள் மைண்டில் இருந்தாலும் உங்களுக்கு செலவு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இது யூஸ்வலாக ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வருமானத்தை வாங்கின உடனே சேவ் பண்ணாமல் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்பெண்டிங் தான் நமக்கு மந்த்லி அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிகமாக நம்ம செலவு தான் பண்ணுவோம். சேமிப்புங்கிறது மாதத்தில் ஒரு தடவை தான் பண்ணுவோம். ஆனால் ஸ்பெண்டிங்கிறது மாதம் ஃபுல்லாக 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அடுத்தடுத்த அலை மாதிரி வந்துக்கிட்டே இருக்குமே ஒழிய நீங்கள் அவ்வளோதான் செலவு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களால் சேமிக்கவே முடியாது அந்த மாதம். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, செலவு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறேன். பட் வரக்கூடிய செலவு எல்லாமே நியாயமான செலவாக தான் இருக்கும், ரீசனபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் கிராசரி வாங்குவீங்க, கிராசரி வாங்கிட்டு வருவீங்க, அடுத்து வீட்டில் கேட்பாங்க பாலுக்கு பணம் கட்டணும், கேபிளுக்கு பணம் கட்டணும், மொபைல் ரீசார்ஜ் வேணும். அப்படி உங்களை நோக்கி வரக்கூடிய செலவுகள் எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் என்ன செய்யும், நான் ஒன்றும் ஆடம்பர செலவு பண்ணலையே, ஓகே நான் சேவ் பண்ணல தான், கரெக்டு தான், ஆனால் நான் எதுக்குமே ஆடம்பர செலவு இல்லை, எல்லாமே ப்ராப்பரான செலவு தானே பண்ணிகிட்ருக்கேன், எல்லா செலவும் எனக்கு நியாயமாக தானே இருக்குது, ரீசனபிளாக தானே இருக்குது, அப்போ நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் என்ன தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், செலவு வந்துக்கிட்டே இருக்கும். வரக்கூடிய செலவு எல்லாமே ரீசனபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்பெண்டிங்கை உங்களால் என்ன செய்ய முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. இது அத்தியாவசிய செலவுகள் இல்லாமல் அவசர செலவுகள் வரலாம், பிள்ளைங்களுக்கு திடீர்னு முடியாமல் வரலாம், இல்லை உங்களுக்கு முடியாமல் வரலாம், இல்லை ஏதோ ஒரு இன்னொரு எமர்ஜென்சி செலவு வரலாம். ஸோ அப்போ உங்களை நோக்கி வரக்கூடிய செலவுகள் எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக உங்களால் நினச்ச மாதிரி சேவிங்ஸை பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வருமானம் கம்மியாக, ரொம்ப அதிகமாக வருமானம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, கம்மியாக வருமானம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே செலவு அவங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து 3ஆவது விஷயம், ஓகே இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சேவ் பண்ணாமல் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, செலவு வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே ரீசனபிளாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவீங்க, சரி ஓகே நான் ரீசனபிளாக தானே பண்ணிகிட்ருக்கோம், அடுத்த மாதம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், இந்த ஒரு மாதம் தானே, ஒரு மாதம் சேவ் பண்ணலன்னா என்ன ஆகிற போகுது அப்படிங்கிற
அந்த சேவிங்ஸை போஸ்ட்போன் பண்ணுறது, அதாவது உங்களோட சேமிப்பை தள்ளி போடுறது, சேமிப்பு செய்கிறத தள்ளி போடுற விஷயம் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு நியாயமாக தானே இருக்குது. செலவு வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு செலவு வராமல் இல்லை, வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே ரீசனபிளாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம வந்துடும். இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும், நீங்கள் ஸ்பெண்டிங் மட்டும்தான் அந்த மாதம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் 1ஆம் தேதியே நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காது. பட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து ப்ராக்டிக்கலான ரியலிஸ்டிக்காக எல்லார் லைஃப்லையும் நடக்குது. நீங்கள் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் ஓகே, என்கிட்ட 2 லட்ச ரூபா இருக்குது, நான் வந்து சேர்த்துடுவேன்னு சொல்லவே முடியாது. உங்கள் சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்கும். உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தான் செலவுகள் வரும். வரக்கூடிய செலவுகள் எல்லாமே நியாயமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாதம் இல்லை, அடுத்த மாதமும் இப்படி தான் நீங்கள் சேவ் பண்ணாமல் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்புறம் இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இதே மாதிரி விஷயம் நீடிச்சுக்கிட்டே போணுச்சுன்னா பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயமே உங்களுக்கு கொஞ்ச நாளில் மறந்துடும். ஒரு மாதம் சரி, அடுத்த மாதம் நீங்கள் சேவ் பண்ணாமல் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஒரு 6 மாதம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், உங்களுக்கு அதுவே லைஃப் ஸ்டைலாக மாறிடும். ஓகே வந்து பணம் வந்துருச்சா, நீங்கள் சேமிச்சே பழகலை 6 மாதமாக, அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேபிட்டே உங்களை விட்டு போயிடும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ரெகுலராக பண்ணால் தான் அது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்கள் நினப்புக்கு வரும். நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் மறந்துட்டிங்கனாலே அடுத்தடுத்த மாதம் வந்து நீங்கள் அந்த விஷயத்த மறந்துடுவோம். அப்போ ஸ்பெண்டிங் மணி தான் நினப்பு இருக்கும், சேவிங் மணி இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மணி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சேவ் பண்ணிவிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா என்ன மாதிரி நம்ம பாசிட்டிவ் வேல நம்ம சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மணியை சேவ் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் மிச்சம் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10%ஓ 20%ஓ நீங்கள் சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சிடுறீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட் இது தான் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஆர்டியோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சேவ் பண்ணிடுவீங்க, அதை உங்களால் எடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்ககிட்ட மிச்ச பணம் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே உங்களோட எக்ஸ்பென்ஸ் வர மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளே ஏதோ ஒரு பட்ஜெட்டை போட்டு அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம், சுருக்கிடுவோம். எதுக்கு தேவையில்லாமல் போய் மற்றவங்கக்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பழக ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே சேவிங்ஸ்னு ஒரு கமிட்மெண்ட் போயிடுச்சு, ஓகே நம்ம எதுவும் போய் அதை எடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறத வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணுவோம். நல்லா இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா கொரோனா டைமை நினச்சிக்கோங்க. கொரோனா டைம்லலாம் நம்ம என்ன இருந்துச்சோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம். வெறும் 6,000 வச்சு பெர் மந்த் நான் ஒரு மந்த்தையே மேனேஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம எந்த விதத்துலையுமே லூஸ் ஆகலையே, வெறும் 6,000 தான். எது அத்தியாவசியமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இருந்தோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எது ரொம்ப முக்கியமோ அந்த செலவு மட்டும்தான் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக எது அன்வான்டு, எது ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பை விட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு மைண்ட் செட்டு. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஸ்பெண்டிங் வந்து சேவிங்ஸ்க்கு அப்புறம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இதே தான். ஸோ இப்போ சேவிங்ஸும் உங்களுக்கு பழகிருச்சு. இப்போ ஒரு மாதம் எடுத்து வைப்பீங்க, அதுக்கு அடுத்த மாதம் எடுத்து வைப்பீங்க. இதே மாதிரி இந்த பழக்கத்தினால ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு 6 மாதத்தோட சேவிங்ஸு அந்த பேங்க் பேலன்ஸை நீங்கள் போய் பாருங்கள். ஒரு ஆர்டியாவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒரு பல்க் அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம 6 மாதம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்க்குறீங்க. அந்த நம்பர்ஸை கண்ணால் பார்க்குறீங்க. இப்போ ஒரு மாதம் நீங்கள் 2,000 ரூபானா 6 மாதத்தில் ஒரு 12,000 சேர்த்துருப்பீங்க. இந்த 12,000 அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி அந்த சேவிங்ஸ் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி பண்ணதில் நம்ம ஒரு 12,000 சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நார்மலாகவே அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு என்த்து கொடுக்கும். ஓகே நம்ம இன்னும் அப்போ நம்மளால் முடியும், நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து வரும். இன்னும் அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரும். அப்போ நீங்கள் இதை 4-5 மாதம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி சேர்த்து அந்த ரிசல்ட்டை கண்ணால் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை பார்த்து ஆகி சேர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேவிங்ஸுங்கிறது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் வந்தோடனே சேவிங்ஸ் போய் முதல்ல ஆர்டியை கட்டு, இல்லை இதில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்தப்புறம் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிடும்.
இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணதுனால அது ஒரு பழக்கமாக வந்ததுனால நீங்கள் சேவ் பண்ணுறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போயிடும். ஸோ இதுதான் வந்து மெயின் திங். இப்படி தான் நானாக வந்து மாதம் மாதம் ஒரு விஷயத்த சேவ் பண்ணுறதுக்கு, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டது இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான். ஓகே, அடுத்து நீங்கள் கேட்கலாம், நான் சேவ் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு இன்கம் பத்தாமல் போகுது, அதாவது சேவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட் என் செலவுக்கு பத்தலை அப்படின்னா, நமக்கு அந்த சமயம் நீங்கள் சேவிங்ஸ்லாம் பண்ணி ஒரு வருஷத்தில் உங்களுக்கு இன்கம் பத்தலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ நமக்கு என்ன வரும், இவ்வளோ நாள் நம்ம சேமித்து பழகிட்டோம், சேமிக்காமல் இருக்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நமக்கு வந்து நம்மளோட இன்கம் பத்தலை அப்படின்னா சேவிங்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது. உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் இன்கம் வர மாதிரி, ஓகே வீட்டில் நீ வேலைக்கு போறியா பாரு, சேமிச்சிட்டோம், இனிமேல் அதை கண்டினியூ பண்ணணும், நம்ம அடுத்து நம்மளோட இன்கம்மை பெருக்கி தான் ஆகணுங்கிற அந்த அடுத்த ஸ்டெப்பில் இறங்க ஆரம்பிப்போம். ஒன்று கப்புள்ஸ் 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போவோம், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணியோ வேறு ஏதோ ஒரு இன்கம் சோர்ஸை ஜென்ரேட் பண்ணி நம்மளோட சேவிங்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட இங்கே வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் சொன்னது எல்லாமே ரியலிஸ்டிக்கான பாயிண்ட்டு. இப்படியெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டெப்பில் போனீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ண முடியும், உங்களோட சேவிங்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.